எய்ம்ஸ் நமது தேர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பினாங்கு மாய்கா ஏற்பாட்டில் 1100 மாணவர்கள் நேற்றுக்கடா எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இலவச சுற்றுலா மேற்கொண்டனர். 13 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து SPM, STPM மாணவர்களோடு அவ்விரு பொது தேர்வுகளையும் முடித்த மாணவர்களும் இதில் பங்கேற்றனர். மாணவர்களுக்கு எய்ம்ஸ் வழங்கும் டிப்ளோமா மற்றும் பட்டப்படிப்புகள் குறித்தும் அதற்கு தேவையான குறைந்தபட்ச தேர்ச்சி குறித்தும் விளக்கப்பட்டதால் மாணவர்களுக்கு தெளிவு கிடைத்ததாக கே பார்வதி கூறினார். என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இல்லாத வந்தவங்களுக்கு இங்கே வந்து பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். இதை படிக்கலாம், இதை படிக்கக்கூடாது, இதுக்கு படிக்கணுன்னா என்ன வேணும், எத்தனை கிரெடிட் வேணும், அதெல்லாம் மார்க்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ இனி அவங்க வந்து ஒரு ஆழமான ஒரு முடிவு எடுப்பாங்க. எடுத்த பிறகு அடுத்த 5 வருஷத்தில் வந்து நம்ம சில பேரை ஒரு பட்டதாரியோ அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். அறிவியல், மருத்துவம், மருந்தகம், பொறியியல் உள்ளிட்ட அனைத்து கல்வி புலங்களும் அவர்களுக்கு சுற்றி காட்டப்பட்டன. அங்குள்ள வசதிகளை கண்டு மாணவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கியதாக மாய்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறினார். மித்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆசையாக இருக்குது, பல்கலைக்கழகம் இவ்வளோ பெருசாக இருக்கா, இவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்கா, இவ்வளோ என்னது அட்வான்ஸான டெக்னாலஜியோட படிக்கக்கூடிய வந்து இந்த லெக்சர் ஹால்ஸு, இங்கே வந்து உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் பூர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இலவச கல்வி சுற்றுலா, எய்ம்ஸ் பொதுநாள் என ஒரே சமயத்தில் 2 நிகழ்வுகள் நடைபெற்றதால் ஏராளமான மாணவர்களுக்கு எய்ம்ஸ் பற்றி விளக்கமளிக்க தோதுவாக இருந்ததாக மாணவர் சேர்ப்பு பிரிவின் துணைத் தலைவர் தீரன் தெரிவித்தார். MIC Penang எய்ம்ஸ் editor வந்து it has been a very much good potential program where we managed to bring our programs and our facilities towards the knowledge of the students. So பல SPM மாணவர்கள், அதே நேரத்தில் வந்து Form 4, Form 5 மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிவர்சிட்டி லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லி வந்து அவங்கனாலே வந்து டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. இதனிடையே எய்ம்ஸில் உள்ள கல்வி வசதிகள் குறித்து துல்லியமாக மாணவர்களுக்கு விளக்கப்பட்ட நிலையில் மிக சிறந்த தேர்ச்சிகளுடன் வரும் மாணவர்களுக்கு கல்வி உபகார சம்பளம் வழங்க மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் எடுத்து வரும் முயற்சிகளை மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் L சிவசுப்பிரமணியம் பாராட்டினார். பினாங்கு மாநிலத்திலிருந்து ஏறக்குறைய 1100 மாணவர்கள் SPM தேர்வை முடித்து அவர்களுடைய எதிர்கால கல்வியை எந்த வகையில் கொண்டு செல்வதற்கான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய பெற்றோர்களுடன் இங்கே வந்து நேரடியாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்துடைய நடைமுறைகளையும் அங்கு இருக்கின்ற பயிற்சிகளை பற்றியெல்லாம் விரிவாக தெரிந்து கொண்டார்கள். வந்தவர்கள் மன நிம்மதியுடன் மன மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் அரசாங்க கல்விக்கூடங்களில், உயர்கல்விக்கூடங்களில் நிச்சயமாக அவங்க வாய்ப்பை தேடி போவாங்க. அப்படி அவர்கள் வாய்ப்பு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கு உயர்கல்வி வழங்குவதற்கு நம்ம எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தயாராக இருக்கின்றது. இங்கே மருத்துவம், பல் மருத்துவம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று பல பயிற்சிகள் இங்கே அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஏறக்குறைய இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எய்ம்ஸ் வந்து இப்போ அனைத்துலக ரீதியில் கல்வியில் சிறந்து விளங்குகின்றது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. மாய்காவை பொறுத்தவரை இந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அவர்கள் வீட்டுக்கு ஒரு பட்டதாரி இல்லை, வீட்டில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவரும் பட்டதாரியாக வரணும் அப்படின்ற ஒரு தூர நோக்கு சிந்தனையில் இந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். இன்னும் இருக்கின்ற மாநிலங்களை சேர்ந்த ஏறக்குறைய ஒரு 10-15,000 மாணவர்கள் இந்த ஓரிரு மாதங்களில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தை நேரடியாக வந்து பார்த்து அவர்களுடைய கல்வி திட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக கல்வியை மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் மாணவர்களோடு வந்திருந்த சுமார் 200 பெற்றோர்களுக்கும் இந்நிகழ்வு மன திருப்தியை ஏற்படுத்தியதாக பினாங்கு மாய்கா தலைவர் J தினகரன் கூறினார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மட்டும்தான் வந்து இந்திய மாணவர்களோட பிரச்சனைகளை நினச்சி அவங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியுமோன்னு சொல்லி உருவாக்கி கொடுக்கறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்த வேளையில் வந்து எங்கள் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இந்த நோக்கம், இந்த எண்ணம் வந்து மாணவர்கள் எல்லா மாநிலத்திலேருந்து கொண்டுட்டு வந்து அந்த வாய்ப்பை அவங்களுக்குலாம் கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வந்ததுக்கே வந்து அவருக்கு உண்மையிலே வந்து ஒரு நன்றி சொல்லணும். நிறையா மாணவர்கள் வந்து SPM வந்திருந்தாங்க. ஆனால் இந்த Form 4க்கும் Form 5க்கும் ஏன் நம்ம கூட்டிகிட்டு வந்தோம்னு சொன்னாக்கா, இன்றைக்கு பார்த்தவங்க வந்து அடுத்து வரும் காலத்தில் வந்து அவங்க வந்து எய்ம்ஸில் வந்து தான் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கி திரும்பி இருக்கிறாங்க. ஓகே, பினாங் மாநிலத்தில் வந்துட்டு 13 டிவிஷன் இருக்குது. ஓகே, 13 டிவிஷனில் உள்ள பள்ளிக்கூடத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம்.
அதில் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே, பிஐபிஜி மீட்டிங்னா வந்து மாணவர்களோட சந்திக்கிற ஒரு கூட்டம்லாம் இருந்துச்சு. பட் அதை மீறியும் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த வாய்ப்பை வந்து அவங்க முழுமையாக பயன்படுத்தணுன்ற ஒரே எண்ணத்தில் தான் அவங்க பெற்றோர்கள் மாணவர்களை ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்களும் இந்த மாணவர்களை அனுப்பி வச்சுருந்தாங்க. வாழ்க்கையில் முன்னேற கல்வி மிகவும் முக்கியமாகும். இதனை முன்னிறுத்தியே எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் நமது இந்திய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அதோடு பெற்றோர்களின் நிதி சுமையை குறைக்கும் வகையில் உபகார சம்பளம் மற்றும் கல்வி கடனுதவிகளும் வழங்கப்படுகின்றன. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. எய்ம்ஸுக்கு ட்ரிப்காக வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எய்ம்ஸ் மின்னுக்கு நான் எஸ்பிஎம் படிக்கிறப்ப நான் எய்ம்ஸ் என்ன நினச்சேன்னா, ஹியர் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நினச்சேன். பட் இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது மெடிக்கல் தவிர்த்து இங்கே நிறையா இருக்குது. ஃபைனான்ஷியல் இருக்குது, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது. பட் மை ஃபேவரட் வாஸ் பயோடெக். ரியலி எக்ஸ்பிளைன் ரியலி வெல். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்காலர்ஷிப் பற்றி பேசிக்கிருந்தாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் B40 ஸ்டூடெண்ட்க்கு இட்ஸ் ரியலி ப்ளஷர். பிகாஸ் அவங்க 100% கூட இருக்குது, 75 கூட இருக்குது, அண்ட் ஆல்சோ 50%. எய்ம்ஸ் வந்துட்டு மேபி நான் எய்ம்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நர்சிங் கோர்சஸ் எல்லாமே ப்ரைஸும் வந்துட்டு அஃபோர்டபுள் தான். அண்ட் தென் ஆல்சோ டிகிரி அண்ட் தென் டிப்ளமா எல்லாமே ஓகே. மற்ற கோர்சஸ் எல்லாமே வேல்யூபிள் அண்ட் தென் அஃபோர்டபுள் தான். ஸ்காலர்ஷிப் எல்லாமே இருக்குது. ஆஃப்டர் அதுக்கப்புறமும் இன்டர்னா கூட 7 years எல்லாமே இருக்குது. என்வாயன்மெண்ட் அண்ட் தென் ஆல்சோ கேம்பஸ் எல்லாமே பெருசு எல்லாமே இருக்குங்க. வந்த ஒரு லவாத்தா என்பது வந்து நான் இப்படி ஒரு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து எய்ம்ஸ் இருக்குன்னு தெரியும், பட் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு வந்து எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுதான் வந்து லைக் மேமாங் என்னோட அட்டென்ஷனை வந்து சீக் பண்ணுச்சு. இந்த எய்ம்ஸை சுற்றி பார்த்ததில் இங்கே வந்து நிறையா ஃபேக்கல்ட்டி இருக்குது. அந்த ஃபெசிலிட்டிஸும் புதுசாக அழகாக இருக்குது. இங்கே இருக்கிற என்வாயரமெண்ட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்லா என்கரேஜிங்காக இருக்குது. அவங்களோட அனட்டோமி லேப்பில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் புதுசாக இருக்கிறனால நம்ம வந்து ஒன்றும் அந்த நியூவர் டெக்னாலஜி நம்ம நல்லா கற்றுக்க முடியும். எனக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எங்கள் டீச்சர் வந்து என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. நான் பார்த்தது வந்து நிறையா வசதிகள், நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருந்துச்சு படிப்பில். போனால் வந்து நான் வந்து நேரெல்லாம் பார்த்தது, நான் வந்து டிவியில் தான் பார்த்துருக்கேன், படத்தில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த இதெல்லாம் காமிச்சாங்க. இந்த ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸு, அது அப்புறம் உண்மையான ஆள் படுக்க வச்சு அதெல்லாம் காமிச்சாங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இங்கே வந்து படித்தாக்கா அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலாம், நல்லா இன்னும் விளக்கமாக சொல்லி தருவாங்கன்னு இருக்குது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலி இந்த கேம்பஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா ரியல் டெட் பாடி காமிச்சாங்க. ஆக்சுவலி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். டென்டலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த எஸ்பிஐ முடிச்சுட்டு என்னென்ன பண்ணணும், இப்படி காசு ஏறணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து காஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் வந்து இவ்வளோ நிறைய காசு இருக்குதுன்னு தெரியாது. காசில் வந்து இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்லாம் கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக் கொடுப்பாங்க எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக விளக்குனாங்க. இன்றைக்கி தான் ரியலான டெட் பாடியை பார்த்தேன். அப்புறம் உண்மையான ஆர்கன்ஸ்லாம் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்து பயமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் எய்ம்ஸுக்கு வந்து ஒரு டூர் வந்தோம். அப்போ இதெல்லாம் பார்த்தோம். நிறையா இருக்குது வந்து பாருங்கள். நாங்கள் டென்டிஸ் பற்றி பார்த்தோம். இங்கே வந்து நாங்கள் பாடிலாம் பார்த்தோம். இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்ததில் கொஞ்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் கிடச்சிருக்கு. இங்கே வந்ததில் இங்கே என்னென்ன ப்ரைஸு, எப்படி என்னென்ன வேலை எல்லாமே சொன்னாங்க, என்னென்ன செய்ய முடியும் எல்லாம் சொன்னாங்க. இப்போ தான் நான் எஸ்பிஐ முடிச்சுட்டு வந்ததுனால நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யலான்னு. ஃபியூ ஐடியாஸ் கிடச்சிருக்கு இதில் ஜாயின் பண்ணலான்னு. இந்த வாய்ப்புகளையும் கிடாவில் அமைந்துள்ள பிரம்மாண்ட எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தையும் மாணவர்கள் நேரில் கண்டு உணர ஏதுவாக இந்த ஒரு நாள் இலவச கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.